ஹலோ மை டியர் மக்களே, உங்களை இந்த வீடியோ வாயிலாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேத்தியோட நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இன்றைக்கி அதோட செல்ஃப் எவாலுவேஷன் வீடியோ தான். இப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். ஷீ said ஐ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். இப்படியா வரும்? இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? ஷீ said ஐ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். She said that she could solve that problem. அதாவது நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற டபுள் கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்புறம் செட்டுக்கு பக்கத்தில் தேட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டோம். பொதுவாகவே டைரக்டில் செட் அப்படின்ற வார்த்தை மட்டும் வந்துச்சுன்னா இன்டைரக்டில் செட் தட்டுன்னு வந்துடும். ரைட்? ஐ அப்படின்ற வார்த்தையை ஷீ அப்படின்னு மாற்றிட்டோம். கேனு குட்டாக மாறிடுச்சு. சால்வ் அப்படியே தான் வந்திருக்கு. திஸ் அப்படின்றது தேட்டாக மாறிடுச்சு. ரைட்? ஷி said that she could solve that problem. அவ்வளோதான். ஈஸி தானே? இப்போ அடுத்தது பாருங்கள். which reporting verb is generally used for imperative sentences? imperative சென்டென்ஸில் எந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம அஃபன்லி யூஸ் பண்ணுவோம்? இம்பரேட்டிவ்னா என்ன? ஆர்டரு, ரெக்வெஸ்ட்டு, அட்வைஸ். ரைட்? ஒருத்தவங்கிட்ட நம்ம ஆர்டராக ஒரு சில விஷயங்களை சொன்னோன்னா அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இல்லை ரெக்வெஸ்ட்டாக இதை நீ எனக்கு பண்ண அப்படின்னு கெஞ்சி ஒருத்தவங்கிட்ட சொன்னாலும் அதுவும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அட்வைஸ் இதை நீ செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு நம்ம போதனையாக சொல்கிறோம்னா அதுவும் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். சரிங்களா? ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்பாக இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வரது ஆர்டரு, ரெக்வெஸ்ட்டு, அட்வைஸ். சரிங்களா? இன்ட்ராகேட்டிவில் தான் ஆஸ்க்டு வரும். ரைட்? இன்ட்ராகேட்டிவ்னா என்ன? கேள்வி வாக்கியம். அதுவே எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், ஆச்சரியமாக சொல்லப்படுற வாக்கியங்களில் தான் எக்ஸ்க்ளைம்டு வரும். ரைட்? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ ஹி said. அவன் என்கிட்ட எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரைட்? இதை இப்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாற்றுவோம்? இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கா? அப்போ அது எப்படி வரும்? ரெக்வெஸ்டட். ஹீ ரெக்வெஸ்டட் மீ. என்கிட்ட ஹீ ரெக்வெஸ்டட் மீ டு வெயிட் ஃபார் him. சரிங்களா? மீ இங்கே ஹிம்மா மாறிடுச்சு. ப்ளீஸ் இங்கே ரெக்வெஸ்டடாக மாறிடுச்சு. சரிங்களா? ஹீ ரெக்வெஸ்டட் மீ டு வெயிட் ஃபார் him. அவனுக்காக வெயிட் பண்ண சொல்லி அவன் என்கிட்ட கெஞ்சி கேட்டான். அவ்வளோதான். சரியா? அடுத்தது பாருங்கள். ஹோ நோ ஐ forgot my wallet she said. ஐயோ நான் என்னோட வேலெட்டை மறந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை எப்படி சொல்லுவோம் இன்டைரக்டில்? ஷீ எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோ. இதை ஏன் நான் எக்ஸ்க்ளைம்டுன்னு சொல்கிறேன்? ஏன்னா நான் ரொம்ப ஷாக்கோட ஒரு விஷயத்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோட தானே சொல்லியிருக்கேன். அது இன்டைரக்டில் வரும்போது எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோன்னு வரும். சரிங்களா? இடையில தேட் அப்படின்ற வார்த்தையை போட்டுட்டு ஷீ ஹேட் ஃபர்காட்டன் ஹேர் வாலெட். பொதுவாகவே டைரக்ட்லேருந்து இன்டைரக்டுக்கு மாற்றும் போது நம்ம என்னெல்லாம் செய்யணும்? டபுள் கொட்டேஷனை எடுத்துறணும். ரெண்டாவது, எந்த டென்ஸில் டைரக்டில் வந்திருக்கோ அதை அப்படியே மாற்றி இன்டைரக்டில் சொல்லணும். டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட்டில் இருக்குது. அதை நான் இன்டைரக்டுக்கு மாற்றும் போது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? அடுத்தது பாருங்கள். மே யூ ஹாவ் அ ஹாப்பி லைஃப் த டீச்சர் said. ஒரு வாழ்த்தா, ஒரு விஷிங்காக என்னை பார்த்து ஒரு மேம் சொல்கிறாங்க. அதை நான் எப்படி மாற்றுவேன்? மே யூ ஹாவ் அ ஹாப்பி லைஃபை மேயா மைட்டா மாற்றிட்டேன், யூவா ஐயா மாற்றிட்டேன். சரியா? ஐ மைட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இந்த சைடு தேட் அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணிவிட்டு த டீச்சர் விஷுன்னு இருக்குது. செட் அப்படின்ற வார்த்தை விஷாக மாறிடுச்சு. ஏன்னா இது ஒரு வாழ்த்து. ரைட்? வாழ்த்தி ஒரு வாக்கியம் எனக்கு மேலே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதை நான் மற்றவங்க கிட்ட சொல்லும் போது விஷ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லணும். சரிங்களா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். ரமேஷ் said I bought a new bicycle yesterday. இதை நான் எப்படி மாற்றுவேன்? ரமேஷ் அப்படின்ற பையன் என்கிட்ட சொன்னான். என்னன்னா அவன் நேத்தி ஒரு நியூ சைக்கிள் வாங்கினான் அப்படின்னு சொன்னான். செட் அப்படின்ற வார்த்தை அப்படியே வரும். கூட தேட் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். டபுள் கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிடணும். ஆஃப்டர் தட் ஐ அப்படின்ற வார்த்தையை ஹீ அப்படின்னு மாற்றிடணும். எஸ்டர்டே அப்படின்ற வார்த்தை த ப்ரீவியஸ் டேவாக மாறிடும். ரைட்? அண்ட் ஹேட் பாட் அ நியூ சைக்கிள். சிம்பிள் பாஸ்ட்டில் இருந்த ஒரு சென்டென்ஸை நான் பாஸ்ட்டு பர்ஃபெக்டாக மாற்றிக்கிறேன். அடுத்தது பாருங்கள். பிரியா said we are watching a new movie. அதாவது இந்த சென்டென்ஸு ப்ரெசண்ட்டு கண்டினியூஸில் இருக்குது. ரைட்? இதை நான் எப்படி மாற்றுவேன்? பிரியா said that they were watching a movie then. now அப்படின்ற வார்த்தை தென்னாக மாறிடுச்சு. வி அப்படின்ற வார்த்தை தேவா மாறிடுச்சு. வி ஆர் வாட்சிங்னு இருக்கிறது தே வேர் வாட்சிங்காக மாறிடுச்சு. செட் அப்படின்னு இருக்கிறதுக்கு பக்கத்தில் செட் தேட் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். பிரியா செட் தேட் தே வேர் வாட்சிங் அ மூவி தென். நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொன்னதை பாஸ்ட்டு கண்டினியூஸாக மாற்றிட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஃபாதர் செட் நெவர் டெல் அ லை. பொய் எப்பயும் சொல்லாதன்னு அப்பா சொன்னாங்க அப்படின்னா எங்கள் அப்பா சொன்ன வார்த்தைகளை ஒன்று கூட மாற்றாமல் அப்படியே சொல்கிறேன். எக்ஸாக்ட் வேர்டை சொல்கிறேன். இப்போது இதை நான் இன்னொருத்தவங்கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்லுவேன்? இந்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு அட்வைஸ் செஞ்சாங்கன்னு தானே சொல்லணும். அதுக்கு தான் இங்கே அட்வைஸ்ட் அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணியிருக்கிறேன். சரியா? ஃபாதர் அட்வைஸ்டு மீ. எனக்கு என்னன்னு நெவர் டு
டெல் அ லை, எப்பயும் பொய் சொல்லாத அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. சரியா? அப்போ இது நெகட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஞாபகம் இருக்குதா? நம்ம நெகட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லாம் நேற்று டிஸ்கஸ் செஞ்சுருந்தோம். அதை பற்றி தான் இங்கே இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். த டீச்சர் ஆஸ்க்டு ஒய் ஆர் யூ லேட், நீ ஏன் லேட்டாக வந்தோன்னே என் டீச்சர் என்னை பார்த்து கேட்டாங்க. இதை நான் எப்படி சொல்லணும்? த டீச்சர் ஆஸ்க்டு ஒய் ஐ வாஸ் லேட். ஒய் ஐ வாஸ் லேட், ஒய் ஆர் யூ லேட்டுன்னு இருக்கிறத ஒய் ஐ வாஸ் லேட்டுன்னு மாற்றிட்டேன். மேலே இருக்கிற சென்டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது, அதை நான் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாற்றிட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தது பாருங்கள். ஷீ செட் வாட் அ வண்டர்ஃபுல் சர்ப்ரைஸ். என்ன அருமையான ஒரு சர்ப்ரைஸ், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போது இந்த எக்ஸ்க்ளமேட்டரி டைரக்ட் ஸ்பீச்சை நான் இன்டைரக்ட் எக்ஸ்க்ளமேட்டரியாக மாற்றணும். ஷீ எக்ஸ்க்ளைம்டு வித் சர்ப்ரைஸ், ரைட்? ஆச்சரியத்தோட ஷீ எக்ஸ்க்ளைம்டு வித் சர்ப்ரைஸ் தட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் சர்ப்ரைஸ். அவ்வளோதான், சிம்பிள் தானே? தட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் சர்ப்ரைஸ், ரைட்? சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருந்ததை நான் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாற்றிட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ அடுத்தது பாருங்கள். ஹீ told me that he had completed the project. அவன் ப்ராஜெக்டை முடிச்சிட்டான் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். இது இன்டைரக்டில் இருக்குது. இப்போ நான் டைரக்டுக்கு மாற்றணும். எப்படி மாற்றுவேன்? இன்டைரக்டில் இருக்கிற சென்டென்ஸு பாஸ்ட்டு பர்ஃபெக்டில் இருக்குது. இப்போ நான் இதை எதுக்கு மாற்றணும்? ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும், ரைட்டா? அப்போ டோல்டு மீ அப்படின்னு இருக்குதுல்ல, இது ஹீ செட் டு மீயாக மாறிடும். அடுத்தது ஹீ அப்படின்னு இருக்கிறது ஐயா மாறிடும். ஹேடு ஹேவாக மாறிடும். கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் அப்படியே தான் வரும். அண்ட் இதில் நம்ம டபுள் கொட்டேஷன் ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா இது டைரக்ட் ஸ்பீச். சரிங்களா? ஹீ செட் டு மீ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். அவன் என்கிட்ட சொன்னான். என்ன சொன்னான்? ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். அவன் ப்ராஜெக்டை முடிச்சிட்டான்னு என்கிட்ட சொன்னான். அவ்வளோதான். சரியா? அடுத்தது பாருங்கள். த டாக்டர் அட்வைஸ்டு ஹர் டு ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். நிறையா தண்ணி குடிங்கன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க அவளுக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னதை நான் இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறேன், என்னோட ஸ்டைலில், என்னோட ஐடியாவில், என்னோட ஃபார்மில், என்னோட ஸ்லாங்கில். இதை இப்போ டேரக்ட்டுக்கு மாற்றும் போது எப்படி சொல்லணும்? டாக்டர் அவர் வாயால் சொன்ன அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் தான் நான் சொல்லணும், ரைட்டா? அப்போ இது எப்படி வரும்? த டாக்டர் செட் டு ஹர், அவகிட்ட டாக்டர் சொன்னது என்னன்னு? ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர், தண்ணி நிறையா குடி அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், சிம்பிள் தானே? அட்வைஸ்டை எடுத்துகிட்டு செட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். ஷீ ஆஸ்க்டு மீ வெதர் ஐ லைக் காஃபி. எனக்கு காஃபி பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு அவள் என்கிட்ட கேட்டா. இதை நான் எப்படி மாற்றுவேன்? ஷீ செட் டு மீ டு யூ லைக் காஃபி, டு யூ லைக் காஃபி. அவ்வளோதான். சிம்பிள் பாஸ்ட்டில் இருந்ததை சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு மாற்றிட்டேன். ஆஸ்க்டு அந்த வார்த்தை செட் டூவாக மாறிடுச்சு. ஷீ அப்படியே தான் இருக்குது, மீ அப்படியே தான் இருக்குது. வெதர் அப்படின்னு இருக்கிற வார்த்தையை டு யூ, டூ, சரியா? டூ அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வெதர்னா என்ன? ஒன்று காஃபி உனக்கு பிடிச்சும் இருக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம், அதுக்கு தான் டு யூ. சரிங்களா? ஐ அப்படின்ற வார்த்தை தான் இங்கே யூவாக மாறி இருக்கு. லைக்டு அப்படின்ற வார்த்தை லைக்காக மாறிடுச்சு. அவ்வளோதான். அண்ட் கடைசியில் கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், கேள்வி வாக்கியம். அண்ட் டைரக்ட் ஸ்பீச்சாக இருக்கிறதுனால இது கூட நான் டபுள் கொட்டேஷன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சரியா? அடுத்தது பாருங்கள். தே எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாய் தட் தே ஹேட் ஒன் த காம்படிஷன். இந்த போட்டியில் நம்ம வெற்றி பெற்றுவிட்டோம் அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. இது எப்படி டைரக்டில் வரும்? தே செட் தே ஹேட் ஓன் த அப்படின்னு இருக்கிறத வி ஹாவ் ஓன் த காம்படிஷனாக மாற்றிக்க. சரியா? பாஸ்ட்டு பர்ஃபெக்டில் இருந்ததுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். தே செட் ஹரே வி ஹாவ் ஓன் த காம்படிஷன். அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள். மதர் ப்ரேட் தட் ஐ மைட் சக்சீடு. நான் வெற்றி பெற வேண்டும் என்று அம்மா ஜெபித்தார்கள். முடிஞ்சிருச்சு. இப்போ நான் டேரக்ட்டுக்கு மாற்றணும். மதர் செட் மே யூ சக்சீட். அவ்வளோதான். சரியா? மதர் செட் மே யூ சக்சீட். இது என்ன மாதிரியான சென்டென்ஸ்? ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ். நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? விஷஸ்ஸு, பிளெஸ்ஸிங்ஸு, ப்ரேயர்ஸு, இது எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? இங்கே நான் என் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும்னு என் அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அவ்வளோதான். மதர் செட் மே யூ சக்சீட், ரைட்? இப்போ அடுத்தது பாருங்களேன். என்ன மிஸ்டேக்ஸு ஃபர்ஸ்ட் இருக்கிற சென்டென்ஸில் இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி மாற்றணும்னு செகண்ட் சென்டென்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம். சரியா? ஹீ told that he was tired. இப்படியா வரும்? நோ. he said that. அவ்வளோதான். he said that. பொதுவாகவே that அப்படின்ற வார்த்தை said வந்தால் மட்டும்தான் வரும். சரியா? toldலாம் வந்தால் வராது. he said that he was tired. அடுத்தது பாருங்கள். she asked where did I live. நான் எங்கே வாழ்னேன்னு அவன் என்கிட்ட கேட்டா. இது எப்படி வரும்? she asked where I lived. liveன்னு வராது, ஏன்னா liveன்னு போட்டால் அது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இன்டெரக்ட்டுக்கு மாற்றும் போது சிம்பிள் பாஸ்ட்டுக்கு தானே மாற்றணும். அப்போ இங்கே லிவ்டுன்னு வரும். சரியா? அடுத்தது பாருங்கள். ஃபாதர் செட் மீ
டு ஸ்டடி வெல், நல்லா படிக்கணும்னு அப்பா என்கிட்ட சொன்னாங்க. இப்படியா வரும்? ஃபாதர் டோல்டு மீ டு ஸ்டடி வெல். சரியா? ஷீ ரெக்வெஸ்டட் மீ டோன்ட் ஸ்மோக். தப்பாக இருக்குதுல்ல இந்த சென்டென்ஸே. இது எப்படி வரும்? ஷீ ரெக்வெஸ்டட் மீ நாட் டு ஸ்மோக். ஸ்மோக் பண்ணாதானே அவன் என்கிட்ட கெஞ்சி கேட்டா. டோன்ட் ஸ்மோக்குன்னு வராது. சரியா? நாட் டூன்னு தான் வரும். அடுத்தது பாருங்க, he said he is happy. இப்படியா வரும்? he said that he was happy. ரைட்? சிம்பிள் பாஸ்டில் தான் இன்டைரக்டில் சொல்லணும். he said that he was happy. அவ்வளோதான். இப்போ அடுத்தது பாருங்களேன், அம்மா சொன்னார் பாலை குடி. தமிழில் இந்த வாக்கியம் இருக்குது. இது எப்படி ஆங்கிலத்தில் வரும்? மதர் அட்வைஸ்டு மீ டு ட்ரிங்க் த மில்க். பாலை குடின்னு அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அவ்வளோதான். சரியா? அண்ட் டபுள் கொட்டேஷன் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்கள், ஆசிரியர் கேட்டார் நீ பாடத்தை படித்தாயா. இது ஒரு கேள்வி வாக்கியம். அப்போ ஆஸ்க்டு வரும். சரியா? த டீச்சர் ஆஸ்க்ட் வெதர் ஐ ஹேட் ஸ்டடீட் த லெசன். வெதர் ஐ ஹேட் ஸ்டடீட் த லெசன் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றிட்டேன். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அவன் சொன்னான் நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்கிட்ட ஒரு பாய் வந்து சொல்லியிருக்கான் என்னன்னா, அவன் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுதான் அவன் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். இதை நான் இன்னொருத்தங்கிட்ட சொல்லணும். அப்போ நான் எப்படி சொல்லுவேன்? he said that. அவன் என்கிட்ட சொன்னான்டா என்னன்னா, he was happy, he was very happy that day. ரைட்? அவன் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான்னு என்கிட்ட சொன்னான்டா. அவ்வளோதான். he said that he was very happy that day. அப்பா சொன்னார் நாளை பள்ளிக்கு செல். ஃபாதர் told me to go to school the next day. ரைட்? இதோட இந்த செல்ஃப் எவாலுவேஷன் முடியுது. நாளைக்கு ஒரு புது கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராக்டிஸை டெய்லியும் பண்ணுங்கள். இப்போயும் டைரக்ட் இன்டைரக்ட் கொஞ்சம் குழப்பமாக கஷ்டமாக இருக்குதுன்னா தயவு செஞ்சு செவ்வாய்க்கிழமையிலேருந்து நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஏன்னா அதிலேருந்து தான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நம்ம ஆரம்பித்தோம். வித்தின் 3 days நம்ம டைரக்ட் இன்டைரக்ட் முடிச்சாச்சு. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அட் த சேம் டைம் நீங்கள் கேர்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஸோ தயவு செஞ்சு லிசன் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு ஒர்க் ஷீட் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்டுக்கு. யாருக்கெல்லாம் நானே தனியாக உட்காந்து எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் ஷீட் மெட்டீரியல் நீடட்னு மெசேஜ் போடுங்க. அந்த நியூ மெட்டீரியலை உங்களுக்கு அனுப்புவோம். அதில் நிறைய புது கேள்விகள் இருக்கும். நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்கள். சரியா? தேங்க்யூ.